வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பொறுப்புக்குரல் விசாரணைகளை முன்னெடுப்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையை மகிழ்விப்பதற்காக அல்ல, மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே என்று பிரதமர் தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தலை முன்னெடுக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சுடன் கலந்துரையாட தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தேசம். சுவிட்சர்லாந்து அரசியல் முறைமை மற்றும் தேசிய ஒருமைப்பாடு குறித்து 8 நாள் செயலமர்வில் பங்கேற்க உள்ள இலங்கையின் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த 13 பேர். நுவரெலியாவில் நடத்தப்பட்டதாக கூறப்படும் போதைப்பொருள் உற்பத்தி நிலையம் தொடர்பாக சமூக வலைதளங்களை முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து நாமல் ராஜபக்ச விளக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். பொறுப்புக்கூறல் விசாரணைகளை முன்னெடுப்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையை மகிழ்விப்பதற்காக அல்ல, மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வி ஒன்றின் போது பிரதமர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது, செம்மணி புதைகுழி மட்டுமல்ல, பல மனித புதைகுழிகள் தொடர்பாகவும் விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் வழக்குகளிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு எந்த ஒரு விசாரணைக்கும் அரசாங்கம் தடையாக இருக்கவில்லை. ஆதாரங்கள் இருப்பின் சுயாதீனமாக விசாரணைகள் நடைபெறும். மேலும் விசாரணைகள் ஊடாக அரசாங்கம் பக்கச்சார்பின்றி செயல்படக்கூடியது என்பதை உலகிற்கு வெளிப்படுத்தியுள்ளது என்றும் கூறியுள்ளார். சர்வதேசத்திடமிருந்து தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை தேவைக்கு ஏற்ப பெற தயாராக உள்ளோம். ஆனால் விசாரணைகளின் பொறுப்பாளராக இலங்கையை தான் இருக்க வேண்டும். சர்வதேசம் அந்த பொறுப்பை ஏற்க முடியாது. ஜெனிவா குற்றச்சாட்டுகளுக்கு அப்பால் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதே எமது முதன்மையான கடமையாகும். எமக்கு வாக்களித்தவர்களும் வாக்களிக்காதவர்களும் உணர வேண்டும், இந்த அரசாங்கம் அவர்களுக்குரியது என்பதை கூறினார் பிரதமர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் அனைத்து விசாரணைகளும் முன்னெடுக்கப்படும் எனவும் இதுவே அரசாங்கத்தின் தெளிவான நிலைப்பாடு என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். மாகாண சபை தேர்தலை முன்னெடுக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சுடன் கலந்துரையாட உத்தேசித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். அவர் மேலும் கூறிய போது, மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்று உறுதியான நிலைப்பாட்டிலும் சுதந்திரமானதும் நீதியானதுமான சூழல் உருவானால் தேர்தலை நடத்தவும் தயாராக உள்ளோம். ஜனாதிபதி பொது தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல் ஆகியவை முறையாக நடத்தப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் சட்ட சிக்கலினால் பிற்போடப்பட்டுள்ளது. இதற்கான தீர்வைக்கான அரசாங்கங்களின் முயற்சிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் முறைமைகள் தொடர்பாக பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அவர் மேலும் வலியுறுத்துகையில், சகல தரப்பினருக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் வகையில் தேர்தல் முறைமை மாற்றப்பட வேண்டும். இதற்காக அரசியல் கட்சிகளுடன் வெளிப்படையான கலந்துரையாடல்களில் ஈடுபட தயாராக உள்ளோம். மாகாண சபையின் நிர்வாகம் மக்கள் பிரதிநிதிகளால் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதே எங்களின் நிலைப்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த 13 பேர் சுவிட்சர்லாந்து அரசியல் முறைமை மற்றும் தேசிய ஒருமைப்பாடு குறித்து 8 நாள் செயலமர்வில் பங்கேற்க உள்ளனர். சுவிட்சர்லாந்து அரசாங்கம் இலங்கை சுவிட்சர்லாந்து பாராளுமன்ற நட்புறவு சங்கத்துடன் இணைந்து இந்த மாதம் 14 முதல் 21ஆம் தேதி வரை ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்வு இரு நாடுகளுக்கும் இடையிலான 70 வருட ராஜதந்திர உறவுகளை முன்னிட்டு நடைபெறுகிறது. செயலமர்வின் போது கூட்டாட்சி, அரசியல் முறைமை, இருதரப்பு உறவுகள், தேசிய ஒருமைப்பாடு குறித்த விளக்கங்கள் வழங்கப்படுவதோடு கள விஜயங்கள் மற்றும் உயர்மட்ட சந்திப்புகளும் இடம்பெறும். இந்த செயலமர்வு இலங்கைக்கு அரசியல் மறுசீரமைப்பில் உதவியாக இருக்கும். பல்மொழி பல்லின சமூகங்களிடையே தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும் அனுபவமாக அமையும் என்று சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீ போல் தெரிவித்துள்ளார். ஹோமாகமையில் சனிக்கிழமை நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல, போதைப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட ரசாயனங்கள் கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட கொள்கலன்களின் உரிமையாளர்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் புகைப்படங்கள் எமக்கு கிடைத்துள்ளன. இவர்கள்தான் போதைப்பொருள் விநியோக சங்கிலியின் பின்னால் உள்ளவர்கள். இதற்கான தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. யார் எங்கிருந்தாலும் தராதரமின்றி சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கூறிய போது, அந்த கொள்கலன்களின் மூலம் போதைப்பொருள் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டிருந்தால் நாடு முழுவதும் கடுமையான சீரழிவு ஏற்பட்டிருக்கும். போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அவர்கள் தொடர்புடைய அரசியல்வாதிகள் மற்றும் பாதாள உலக குழுக்களுடன் இணைந்தவர்களை இனங்காண சிறந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. சில சந்தர்ப்பங்களில் துப்பாக்கிச்சூடு நடந்தபோது சந்தேக நபர்களை கைது செய்ய முடியாவிட்டாலும் அதன் பின்னர் நடைபெற்ற விசாரணைகளில் பெரும்பாலானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். போலீஸ் திணைக்களமும் ராணுவமும் இணைந்து முன்னெடுத்து வரும் சுற்றி வளைப்புகளால் பல குற்றங்கள் நடைபெறுவதற்கு முன்வரை தடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியும் இதனை கடுமையாக வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் போதைப்பொருள் தொடர்பான கலந்துரையாடல்கள் பிரதமர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. மேலும் போதைப்பொருள் ஒழிப்பின் முதன்மையான இலக்கு விநியோக சங்கிலியை முற்றிலும் அழிப்பதாக அவர் வலியுறுத்தினார். போதைப்பொருள் உற்பத்திக்கு தேவையான ரசாயன மூலப்பொருட்கள் அடங்கிய கொள்கலன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவற்றின் உரிமையாளர்களுடன் தொடர்புகளை அரசியல்வாதிகளின் புகைப்படங்களும் எங்களிடம் உள்ளது. சிலர் வெளிநாடுகளுக்கு கல்விக்காக சென்றதாகவும் சிலர் சிகிச்சைக்காக புறப்பட்டதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. ஆனால் யாரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது எனவும் சுனில் வட்டகல உறுதிப்படுத்தினார். நுவரெலியாவில் நடத்தப்பட்டதாக கூறப்படும் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி நிலையம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை முழுமையாக நிராகரிப்பதாகவும் உண்மை வெளிப்படும் வரை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான
நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில், எமது கரங்களில் ஒருபோதும் இரத்தக்கரை படியவும் இல்லை, சட்டவிரோத செயலுக்கு துணை போகவும் இல்லை. இந்த நிலையில் போதைப்பொருள் வியாபாரத்தை ராஜபக்சக்கள் மீது சுமத்துவதற்கு இடமளிக்க மாட்டோம். உண்மை வெளிப்படும் வரை அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரயோகிப்போம். நுரலியாவில் நடைபெற்றதாக கூறப்படும் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி நிலையத்தின் இடம் யாருக்கு சொந்தமானது என்பதை அரசாங்கம் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் அவர் குறிப்பிட்ட போது சம்பவத்துடன் தொடர்புடைய கட்சி உறுப்பினர்களின் உறுப்புரிமை ஏற்கனவே நீக்கப்பட்டுள்ளது. போலீசார் நடுநிலைமையான முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். எங்களின் கட்சி ஒழுக்கத்தை முன்னிறுத்துகிறது. யாரேனும் உறுப்பினர் தவறான வழியில் சென்றால் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த சம்பவத்தை அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலுக்கு பயன்படுத்தக்கூடாது. உயர்த்தநாயர சம்பவத்தில் தமது பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றாதவர்கள் என்று உயர்ந்த பதவிகளில் உள்ளதோடு பொறுப்பினை ஏற்காமல் குற்றத்தை பிறர் மீது சுமத்துகின்றனர். சுங்கத்தில் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பாக முன்கூட்டியே போலீசாருக்கு தகவல் கிடைத்திருந்ததா, வெளிநாட்டு புலனாய்வு பிரிவு எச்சரித்திருந்ததா என்பதும் வெளிச்சமிடப்பட வேண்டும். இலங்கையை போதைப்பொருள் மையமாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம். போலீசார் நடுநிலையான விசாரணைகளை மேற்கொண்டு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். நாங்கள் திணறவும் மாட்டோம், உண்மைக்காக போராடுவோம் என்று குறிப்பிட்டார். ஆபத்தான வகையில் மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்டு வாகனங்களுக்கு எதிராக நாளை முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து பிரதியமைச்சர் வைத்தியர் பிரியந்த குணசேன தெரிவித்துள்ளார். பல்வேறு ஒலிகளோடு பல வண்ணங்களில் நின்று ஒளிரும் மின் விளக்குகளுடன் பயணிக்கும் வாகனங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும் என்று போக்குவரத்து பிரதியமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தமது முகப்புத்தகத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் கண்டியிலிருந்து ஹட்டன் நோக்கி பயணித்து 2 தனியார் பேருந்துகளின் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தனியார் பேருந்துகள் இரண்டும் ஒன்றையொன்று முந்திச் செல்ல முற்பட்ட போது ஹட்டன் போக்குவரத்து போலீசாரினால் கிளிகத்தின பகுதியில் வைத்து 2 சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 2 பேருந்துகள் அதிக வேகத்தோடு பயணிப்பதாக பேருந்துகளுக்கு பின்னால் பயணித்த குந்துருளியின் சாரதி ஒருவரால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து குறித்த பேருந்துகளின் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வியாழக்கிழமை வெள்ளவாய பகுதியின் 24வது மைல்கல் அருகே எதிர்வந்த சொகுசு ஜீப்பின் பின்புறத்தில் பேருந்து மோதி வீதியில் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு இரும்பு வேலியை உடைத்து சுமார் 1000 அடி பள்ளத்தாக்கில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 32 பேர் பயணித்த இந்த பேருந்தில் 15 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் 13 பேர் இன்னமும் பதுளை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு மற்றும் பகுப்பாய்வு நடவடிக்கையில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் நிபுணத்துவத்தை பெறுவதற்காக அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அழைப்பு விட்டுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. இதன்படி செஞ்சிலுவை சங்கம் விரைவில் இந்த செயல்முறையில் பங்கேற்க உள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் நடைபெறும் மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் சனிக்கிழமையோடு 45வது நாளை எட்டியது. இதுவரை 240 எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டுள்ளது. அவற்றில் 239 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அகழ்வு நடவடிக்கைகளுக்கான நிதி, கண்காணிப்பு மற்றும் ஆவணப்படுத்தல் போன்ற பணிகளில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் பங்களித்து வருகின்றது. மேலும் இந்த விவகாரத்தில் சமீபத்தில் முக்கிய வெளிப்படுத்தல்கள் செய்து மரண தண்டனை கைதி லான்ஸ் கார்பரல் சோமரத்ன ராஜபக்சவிடம் அலுவலக அதிகாரிகள் சிறைச்சாலையில் சென்று தகவல்கள் பெற்றுள்ளார்கள். இதுவரை செஞ்சிலுவை சங்கம் உத்தியோகபூர்வ அழைப்பின்மையினால் பங்கேற்கவில்லை. எனினும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க நீதியமைச்சு மேற்கொண்ட நடவடிக்கையினால் விரைவில் அவர்கள் இந்த செயலில் ஈடுபட வாய்ப்புள்ளதாக அறியப்படுகின்றது.